இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. முன்ன என்ன பார்த்தோம்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம். இப்போ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னும் பொழுது யூ ஜி = எனர்ஜி யூன்ற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம் -gm(m)/r அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோமா? U electrical energy is equal to கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இங்கே வந்து 1/4πε0. இந்த கான்ஸ்டன்ட் பதிலாக இந்த ஜிக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் வரும். மீதி என்னது? இங்கே என்ன இருக்கு நமக்கு? வி நீட் என்ன இருக்கு நமக்கு? இந்த எம்முக்கு பதிலாக the source charge. இந்த எம்ன்றது டெஸ்ட் மார்க், டெஸ்ட் மாஸ். அப்போ இங்கே டெஸ்ட் சார்ஜ். கீழே அதே மாதிரி Qக்கும் Q0க்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ்ன்றது அங்கே எம்முக்கும் கேபிட்டல் எம்முக்கும் ஸ்மால் எம்முக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆறு. இங்கே கேபிட்டல் Qக்கும் Q0க்கு டிஸ்டன்ஸ் ஆறு. ஸோ இந்த ஜின்றது ரைட். ஓகே, இப்போ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி UE எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து நம்ம பேச போறோம். பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு என்ன பண்ணணும்னா அதனுடைய லைன்ஸ், ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் எப்படின்னா வெளியே நீட்டிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து உள்ள நீட்டிட்டு தான் எல்லா பொருளையும் தன்னபால் இழுக்கிறது. இப்போ இது வெளியே நீட்டிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்? இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ்ன்றது இது வந்து பிக் கியூன்னா பெரிய நிறைய புரோட்டான் இருக்கு வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? ஒரு டெஸ்ட் சார்ஜ், பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எப்பயுமே பாசிட்டிவ் தான், ரைட்? ஓகே, நாம கண்டுபிடிக்கும். இப்போ இந்த படத்தை பாருங்க. இப்போ இந்த படத்தை நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா, இப்போ நம்ம எர்த்தோட சென்டர் எடுத்துடும். இப்போ வந்து இதனோட சென்டர்ன்றது ரொம்ப நெகிழ்ஜிபிளா இருக்கனால என்ன பண்ணுறோம்? சர்ஃபேஸ் எடுக்கிறோம். வந்து அப்ப இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, எங்க ஆரம்பிக்குதோ அங்க இது முழுக்க எக்ஸ். இங்க இருந்து இந்த டெஸ்ட் சார்ஜ் எங்க இருக்கோ அது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டோட்டல், அது வந்து டோட்டலா அந்த கிரீன் லைன் தான் என்னது? இங்க இருந்து எக்ஸ். இப்போ ஒன்று பிளாக் லைன், இன்னொன்று ரெட் லைன் இருக்கு. இப்போ கரெக்டாக இந்த இடம் சர்ஃபேஸ் நேராக இருக்க லைன் எக்ஸோட வேல்யூ இந்த 0. இங்க இருந்து இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன், இந்த ரெட் லைனுக்கும் இந்த ரெட் லைனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் 6, எக்ஸோட வேல்யூ 6. இந்த ரெட் லைன் இந்த ரெட் லைன், அப்போ டோட்டல் இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டின்னு எடுத்துருக்கோம். ஸோ இது எக்ஸ், இந்த பாயிண்ட் நேராக அந்த டிஸ்டன்ஸ், இந்த வேல்யூ எக்ஸ் = 0. இந்த வேல்யூ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள எக்ஸோட வேல்யூ 6. இதுல இருந்து இதனோட எக்ஸோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஓகே, அப்ப இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம இந்த இடத்துல? இங்க இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்கு இல்லைங்க, அந்த டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ண போறோம்? அப்படியே நகர்த்திக்கிட்டு இங்க கொண்டு வரணும். அப்ப கொண்டு வந்தா என்ன பண்ணும்? இப்படி கொண்டு வந்தா என்ன பண்ணா இந்த பாசிட்டிவ் லைன்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் சோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குல்ல, என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இடிச்சு என்ன பண்ணும்? அப்படியே இந்த பக்கம் தள்ளிடுவோம். அப்ப நம்ம இந்த சார்ஜை, இந்த டெஸ்ட் சார்ஜ் இருக்குல்ல, இதான் டெஸ்ட் சார்ஜ், இதை அப்படியே இங்க கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? we should do some work. ஓகே, இப்ப பாருங்க, இதை எப்படி நம்ம நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேஷன் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, நிலை ஆற்றலை இவ்வாறு கணக்கு. நிலை மின் ஆற்றல், இங்க மின்னு வார்த்தையா we can add இந்த இடத்துல நிலை மின் ஆற்றல், நிலை மின் ஆற்றல். இப்ப ஈர்ப்பு புலத்தின் மூலமாக விளங்கும் மின்னூட்டத்தினால் செய்யப்படும் எதிர்வேலை என வரையறுக்கலாம். இங்க ஈர்ப்பு புலம் எங்க இருக்கு? ஈர்ப்பு புலம் பாருங்க, இதெல்லாம் இது ஈர்ப்பு புலம். இது எந்த இடத்துல கொண்டு என்ன பண்ணும்? அதை வெளிநோக்கி தள்ளும். இந்த டெஸ்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் தான் ஈர்க்கும், பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் இருந்தா விளக்கும். ஸோ இதெல்லாமே என்னது? என்னுடைய புலங்கள், என்னுடைய ஈர்ப்பு புலம் தான். அப்படி வச்சுக்கோ. நம்ம வந்து இதனுடைய சுத்தி இருக்க டெஸ்ட் ஒரு கியூவை சுத்தி என்னன்னா அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்கும். இப்ப இதனுடைய லைன்ஸ் இருக்கு இல்லையா, இப்ப என்ன பண்றோம்? அது வந்து இப்ப வந்து நம்ம அப்ப இந்த ஈர்ப்பு புலத்தின் மூலமாக அதனுடைய மூலம் சோர்ஸாக விளங்கக்கூடிய மின்னூட்டத்தினால் செய்யப்படும் எதிர்வேலை அப்படின்னா என்னது? எதிர்வேலைன்னா என்னது? இங்க இருக்க பொருளை இப்படி அனுப்பினா அது பேர் வேலை. ஏன்னா இந்த பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் இருக்கு இல்லையா, எல்லா பொருளும் என்ன பண்ணி இப்படிதான் தள்ளும், இப்படி தள்ளும். அப்ப
இந்த சோதனை இந்த கியூவால இந்த சோர்ஸ்ல மூலமாக விளங்கக்கூடிய இந்த விசைக்கு காரணமான மூலமாக விளங்கக்கூடிய இந்த இந்த மின்னூட்டத்தினால் செய்யப்படும் வேலை என்னன்னா இது இப்படி தூக்கி இப்படி எரியும். அப்ப இந்த மின்னூட்டம் இங்க இருந்து இப்படி போனுச்சுன்னா அத இந்த கியூவால் பிளஸ் கியூவால் செய்யப்படக்கூடிய வேலை நேர் வேலைன்னு வச்சுக்கோமே. இப்ப என்ன பண்றோம், இப்படிதான் இல்ல இப்படிதான் தள்ளுவது. இப்ப நான் என்ன இப்ப இது இப்படி வருது அப்படின்னா என்ன எப்படி டிஃபைன் பண்ணலாம், இது இந்த மின்னூட்ட ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, பொருள் என்ன டெஸ்ட் சார்ஜ் இப்படி போகுது, ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்ப அதே டைரக்ஷன்ல அந்த கியூ டெஸ்ட் சார்ஜும் போனுச்சுன்னா அந்த பெரிய கியூவால செய்யப்பட்ட வேலைன்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன ஆகுது, ஃபோர்ஸ் இந்த சைட்ல இருக்கு. இப்ப இது என்ன பண்றோம், நம்ம வந்து டெஸ்ட் சார்ஜ் இப்படி போகுது. அப்ப இந்த ஃபோர்ஸால் செய்யப்படும் எதிர் வேலை, ஏன்னா அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டா கன்ஃபியூஸ் பண்ணாது, ரைட்டா? அல்லது அதுவும் ஒண்ணு ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிருக்கேன் பாருங்க. ஈர்ப்பு புலத்தின் அதாவது மூலமாக விளங்கக்கூடிய மின்னோட்டத்தினால் செய்யப்படும் எதிர்வேலைன்னு சொல்லலாம். சிம்பிளா புரிஞ்சுக்கணும், ஒரே வழி தான் வந்து. நான் ரொம்ப நேரம் திங்க் பண்ணி கடைசியில நான் நிறைய ரெஃபர் பண்ண பிற்பாடு எனக்கும் ரொம்ப பெட்டரா பட்டது. இதுல எந்த குழப்பமும் எனக்கு வரவும் இல்லை. அதுக்கடுத்து வேற எப்படி டிஃபைன் பண்ண, ஈர்ப்பு புலத்திற்கு எதிராக புறவிசையினால் செய்யப்படும் வேலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வேலையானது நிலையாற்றலாக சோதனை மின்னூட்டத்தின் மீது சேமித்து வைக்கப்படுகிறது. அந்த சோதனை நிறைய தூக்கிட்டு பாருங்க, நிறையெல்லாம் எடுத்து என்ன பண்ண மின்னூட்டம் ரெட் லைன் கொடுத்துருக்க பாருங்கல்ல, நிறைய பேர மின்னூட்டம் அந்த சோதனை மின்னூட்டத்தின் மீது புறவிசை செயல்படாத போது அந்த நிறைய அந்த மின்னூட்டமானது சோதனை மின்னூட்டமானது மீண்டும் மிகுந்த தொலைவை சென்றடையும். எங்க போய் சேரும், அங்க பாருங்க புவியை பத்தி பேச, இங்க புவியெல்லாம் கிடையாது. எங்க போய் சேரும் வந்து திரும்ப எங்க போய் சேரும் வந்து எங்க இழுத்து விட்டோம் பார்த்தீங்களா. அப்ப இங்க இருந்து ஒரு ஒர்க் பண்ணி என்ன பண்றோம், இங்க ஒண்ணா வைக்கிறோம், வச்சுட்டு என்ன பண்ணோம், இந்த விசையை நான் அந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிருச்சுன்னா ஓகே. நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன அர்த்தம், வந்து இந்த கியூ இப்படி தள்ளும், இந்த கியூவோட விசை இப்படி இருக்கும், நம்ம கொடுக்குற விசை இப்படி இருக்கும், ரெண்டு ஈக்குவலாக என்ன பண்ணுது வந்து இங்கேயே நின்றுட்டு இருக்கும். இப்ப என்ன பண்றோம், நம்ம விசையை கட் பண்றோம், புற விசையை கட் பண்ண என்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன இது வந்து சல்லுன்னு எங்க போங்க, அப்படியே அங்க போய் தள்ளு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல போய் தூக்கி எரிஞ்சு போட்டு அங்க போய் எங்கேயா போய் நின்றுட்டு போயிட்டு. ஓகேவா, ரைட். இப்ப இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அதை பத்தி இங்க பார்க்கலாம். இதை பத்தி நம்ம கிளியரா சொல்லிட்டேன். இப்ப இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இங்க இருந்து இந்த ஆர்ல இருந்து ஆருக்கு கொண்டு வரோம், எங்க இருந்து இன்ஃபினிட்டில இருந்து என்ன பண்றோம், நம்ம ஆருக்கு கொண்டு வரோம், இங்க கொண்டு வரோம். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் இங்க இருந்து வேல்யூ என்னது இன்ஃபினிட்டி, இந்த இடம் என்னது எக்ஸோட வேல்யூ இங்க இன்ஃபினிட்டி. அப்ப என்ன பண்றோம், இப்படி மின்னூட்டம் செய்யப்பட எதிர்வேலைன்னு சொன்ன மாதிரி ஆப்போசிட்ல என்ன பண்றோம், இப்படி கொண்டு வரோம், இந்த இடத்த கொண்டு வரோம், அங்க இருந்து இங்க இடத்த கொண்டு வரோம். ஓகேவா? அப்ப வழக்கம் போல என்ன பண்ண போறோம், நம்ம வந்து நம்ம ஸ்மால் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் dx, ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் dx. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி நடக்குது, இதுல எக்ஸ் கொஞ்சம் தூரம் நடக்கிறது வந்து. அப்ப இந்த கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல வந்து இந்த ஃபோர்ஸ் வேரி ஆகிட்டே வரும். இங்க நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் என்னன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு சார்ஜுக்கும் கியூவுக்கும் கியூ நாட்டுக்கு ஃபோர்ஸ் வேரி ஆகிட்டே வரும், டிஸ்டன்ஸ் வேரி ஆகிட்டே வரும். இருந்தாலும் இந்த கம்மியான இடத்துல அந்த ஃபோர்ஸ் என்னன்னா கான்ஸ்டன்ட்டா நம்ம எடுத்துக்கிற மாதிரி கன்சியூம் பண்ணிக்கிறோம் நம்ம, ஏன்னா டிஸ்டன்ஸ் கம்மி இல்லையா, அதுல பெரிய அளவு மாற்றம் இருக்க போறது கிடையாது. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி, விசை இப்படி, ஏன்னா என்ன சொல்றோம், நம்ம செய்யப்படும் எதிர்வேலை, ஏன்னா அப்படி புரிஞ்சுட்டா சிம்பிளா இருக்கும். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் விசைக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் 180 டிகிரி. இப்ப எப்படி நம்ம இந்த நிலையாற்றல் இங்க பாருங்க, நெக்ஸ்ட் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்க இந்த இடத்துல இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்க ஸ்டார்டிங் இடம் நல்லா பாருங்க, அங்க கிராவிட்டி வேற மாதிரி இருக்கும். கிராவிட்டின்றது என்னது, தன்னை நோக்கி இழுக்கப்படும். இங்க என்னது, இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணும், இப்படி வெளியே தள்ளுது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பொட்டன்ஷியல் இங்கதான் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இங்க இருந்து அந்த பாயிண்ட் கொண்டு போறோம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப இந்த இடம் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் இன்ஃபினிட்டி, இந்த இடம் இனிஷியல்ன்றது இன்ஃபினிட்டி, பொட்டன்ஷியல் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல என்ன அப்படின்னா அந்த இடத்துல 0, இந்த இடத்துல இங்க இருந்து இங்க கொண்டு வரும். அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப அந்த ஃபைனல் பொட்டன்ஷியல் எப்படி சொல்ல போறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஆர் டிஸ்டன்ஸ். ஓகேவா,
ரைட். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது நத்திங் பட் என்னது வேலை. வேலைனா விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. விசை இன்ட்டு இடப்பெயர்ச்சி. அப்ப வேலை W ஈக்குவல் டு F வெக்டார் டாட் ds வெக்டார் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதான். அப்ப இந்த பக்கம் dx ல என்ன பண்றோம், நெக்ஸ்ட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். என்ன ஆகும் வந்து F மாடுலஸ் ஆஃப் F வெக்டார் டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் ds வெக்டார் வரும். அப்ப F dx cos θ, இங்க dx என்னும்போது இங்க dw வந்துருது. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போது கொஞ்சோண்டு வேலை செய்யப்படும். இங்க cos θ. அப்ப இந்த ஃபோர்ஸ் அப்படின்னு என்னது, ரெண்டு மின்னூட்டுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ் அப்படின்னு என்னது, ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்டு கேபிட்டல் Q இன்ட்டு ஸ்மால் q பை இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்கொயர். அந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னது, இங்க ஆருக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இங்க கான்ஸ்டன்ட் என்னது 1/4πε0 இன்ட்டு q இன்ட்டு q0 பை எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா அந்த ஃபுல்லா டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது dx டிஸ்டன்ஸ் வரும். dx dr எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வந்து உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு மொழி. அந்த மொழியை வந்து ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து எப்படி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்க பாருங்க dw equal to f dx cos θ. அப்ப என்ன பண்றோம், f க்கு பதிலா என்ன பண்றோம், I put this value இங்க போடுறேன் 1/4πε0 q into q0 by x square. இந்த dx அப்படியே வந்தது cos 180. ஓகேவா, இந்த டிகிரி எவ்வளவு 180. ஏன்னா இடப்பெயர்ச்சி இப்படி, விசை அந்த பக்கம் இருக்கு. வந்து இங்க பாருங்க, நீங்க இப்படிதான் கொண்டு வரோம், விசை இப்படிதானே கொடுக்குறோம் அப்படின்னு கேட்கலாம் வந்து, சரியா. ஆனா இது இடப்பெயர்ச்சி ஏதாவது எதிர்வேலைன்னு எடுத்துட்டா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். வந்து அப்படியும் பேசலாம். அப்படி பார்த்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கும்போது புரியறது கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை, கன்ஃபியூஷனே கிடையாது. சரி, ஓகே. அது என்ன அப்படின்றது வீடியோவில் அது பேசினா ரொம்ப நேரம் விடிய பேசிட்டு இருக்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அதெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ற விஷயம் வந்து. ஓகே, இப்போ இந்த காணொலியில பெரிய அளவு டிஸ்கஸ் பண்ண முடியாதுக்காக என்ன பண்றோம், நம்ம வந்து நான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணதுல காசோட வேல்யூ -1, மற்ற வேல்யூ அப்படியே கீழே இறக்கியாச்சு. வந்து எக்ஸ் வேல்யூ ஐ வாண்ட் dw இல்லையா, அப்ப இன்டகிரேட் பண்ண w ஆயிடுது. இப்போ என்ன பண்றேன், இந்த இதுல மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, மைனஸ் சைன் இங்க வந்துருச்சு. வந்து அப்ப கான்ஸ்டன்ட் எல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டேன், வேரியபிள் மட்டும் உள்ள கொண்டுட்டு போயிட்டேன். அப்ப கான்ஸ்டன்ட் எல்லாம் -1/4πε0 q into q0. ஓகே, எல்லாம் இது வந்து ε0 இஸ் நத்திங் பட் ε0 எக்ஸ் ஸ்கொயர். எங்க போகுது, இன்ஃபினிட்டில இருந்து ஆர் கொண்டு போறோம். நல்லா பாத்துங்க, ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டில இருந்து ஆர் கொண்டு போறோம். அப்ப இங்க ஏதாவது -1 எடுத்துட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால என்ன பண்றோம், -q into q0 by 4πε0 ஒன்றை விட்டுட்டோம், மாறாது. அப்ப இதோட வேல்யூ என்ன, -1/x இல்லையா, நம்ம இதோட பல முறை பார்த்துட்டோம். அப்ப w equal to இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், will get -1/x. எப்படின்றது சொல்லணும் அவசியம் கிடையாது. x power n+1 by n+1 is equal to x ஓட வேல்யூ என்னது, -2 + 1 by -2 + 1. அப்ப x power -1 divided by -1. இந்த x power -1 கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 1/x power 1 வந்துடும். x power 1 வந்துடும் into 1/-1. அப்ப என்ன ஆயிடும், this is equal to 1/-1/x. அதான் அங்க போட்டிருக்கோம். ரைட். அப்பர் லோவர் லிமிட் இன்ஃபினிட்டி, அப்பர் லிமிட் 6. இப்போ என்ன பண்றோம், இந்த இடத்துல என்ன பண்றோம், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அங்க ஒரு மைனஸ் இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ 6க்கு பதிலா இது கேன்சல் ஆயிடுமா. அப்ப என்ன வரும், மைனஸ் கேன்சல் ஆயிடும், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தானே இங்க வரும். 6க்கு பதிலா அது எக்ஸுக்கு பதிலா 6 கொண்டு போய் போடுறோம், திரும்ப மைனஸ் வரும் இல்லையா. மைனஸ்க்கு பதிலா இன்ஃபினிட்டி போடுறோம். இந்த மைனஸ் போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா, வில் கெட் இப்படி இருக்கு இல்லையா, நமக்கு வில் கெட் ரைட். ஓகே, ஓகே, இப்படி இருக்கும்ல. ஓகே, அப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து எக்ஸ்க்கு பதிலா rx சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ -1/∞. அப்போ 1/∞ வேல்யூ 0. w is equal to q into q0 over 4πε0. இப்ப நமக்கு திரும்ப என்னது, என்னோட வேல்யூ என்ன வரும்னா q into q0 by 4πε0 into 1/r வருமா. ரைட், திரும்ப நம்ம இதுக்கு போறோம். அப்ப change in energy is equal to potential energy final minus potential energy initial. அப்ப change in energy equal to potential energy final என்னது at r minus potential energy infinity-ன்றது இது nothing but இது 0. அதுல 0. அப்ப இது என்ன சொல்றோம், சேஞ்ச் இன் எனர்ஜி என்ன பண்றோம், அந்த இடத்துல எனர்ஜி என்ன சொல்லுவோம், யூஆர் என்ற லெட்டர்ல குறிப்பிடலாம். வந்து அப்ப சேஞ்ச் இன் எனர்ஜி நத்திங் பட் பி அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு அது நத்திங் பட் W Q into Q0 by 4πε into 1/r.
அப்ப யூஆர்ன்றது என்னது, சேஞ்ச் ஆஃப் எனர்ஜின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஆர், ஏன்னா இது ஜீரோ ஆயிடுது. அப்ப என்ன சேஞ்ச் ஆஃப் எனர்ஜின்றது அது மாதிரி செய்யப்படக்கூடிய வேலை. அப்ப அது என்ன சொல்லலாம், அதில் சேமித்து வைக்கக்கூடிய ஆற்றல் என்ன பண்றோம், யூ என்ற எழுத்துல நம்ம குறிப்பிடுறோம். அப்ப யூ அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பிக் கியூ இன்டு கியூ நாட் டெஸ்ட் சார்ஜ் பை ஆர். அங்க என்ன வரும், இதுக்கு பதிலா ஜி வரும், இதுக்கு பதிலா ஸ்மால் கேபிட்டல் எம் வரும், இங்க கிராவிடேஷன்ல வரும், இங்க என்ன வரும், ஸ்மால் எம் வரும். அப்ப இந்த இடத்துல யூ அட் ஜி இல்ல யூ அட் ஆர், அங்கே அப்படிதான். இங்க என்ன எலக்ட்ரிக்கல் போட்டுங்க. அப்ப எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஆர், இந்த இடத்துல வேணா என்ன கண்டுபிடிக்கலாம், இது பேர் அப்சல்யூட் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா, ரைட்? ஓகே, தேங்க்யூ.